Hi, welcome to a2zknowledge.com. This video is in language Tamil. If you want the same video in English, you can find the link in the description box of this video. Okay, so இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஸ்காலால நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. ஸோ நான் முன்னாடி ஸ்காலா வீடியோஸ்லேயே சொல்லியிருப்பேன். ஸோ நமக்கு வந்து ஜாவாவுக்கும் ஸ்காலாவுக்கும் டிஃபரன்ஸ் என்னன்னாவே ஸ்காலாங்கிறதே ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமிங். ஸோ நமக்கு ஸ்காலால வந்து எப்படி ஜாவால வந்து நிறைய ஊப்ஸ் கான்செப்ட் இருக்கோ அந்த மாதிரி ஸ்காலால ஊப்ஸ் கான்செப்ட் இருக்கு, அதே மாதிரி நிறைய ஃபங்க்ஷனல் கான்செப்ட்ஸ் இருக்கு. ஸோ அதுல ஒரு வகையான ஃபங்க்ஷன் கான்செப்ட் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அந்த ஃபங்க்ஷனோட பேரு பார்ஷியலி அப்ளைடு ஃபங்க்ஷன் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனை பத்தி நம்ம இப்ப பார்க்க போறோம். இதுலயே ஒரு 7-8 ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இது ஃபர்ஸ்டா நம்ம பார்ப்போம். ஸோ பார்ஷியலி அப்ளைடு ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி ஃபங்க்ஷன்னா என்ன, ஸோ மெத்தட், அதாவது ஃபங்க்ஷன் இல்ல மெத்தட் நம்ம எப்படி வேணா சொல்லலாம். இதை பத்தி நான் தனியா மெத்தட்னா என்னன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். பட் ஃபைன், நான் திரும்ப அதை உங்களுக்கு சொல்றேன், குயிக்கா நான் சொல்றேன். ஸோ நான் ஜஸ்ட் ஸ்காலால ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி உள்ள ஒரு மெத்தட் எழுதியிருக்கேன். ஸோ டெஃப் ஏ. ஸோ இது ஸ்காலாவுக்கு இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க, இதான் ஃபர்ஸ்ட் வீடியோவா பாக்குறீங்கன்னா இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ் இருக்கு, அதெல்லாம் பார்த்துட்டு இதுக்கு வாங்க, இல்லைன்னா உங்களுக்கு ஸ்காலா பேசிக் தெரியாது. ஓகே, சோ இப்போ வந்து நான் ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணேன். அதுல 2 ஆர்குமெண்ட் இருக்கு, எக்ஸ் ஒய், ரெண்டுமே இன்டீஜர் ஆர்குமெண்ட் தான். சோ நான் என்ன பண்றேன்னா ஜஸ்ட் இதுக்கு எக்ஸுக்கும் ஒய்க்கும் வர்ற வேல்யூ அப்படியே நான் பிரிண்ட் பண்றேன், கமா செப்பரேட்டடா, வேற எதுவுமே நான் பண்ணல. சோ இப்போ நான் மெயின்ல வந்துட்டு இங்க கிரியேட் பண்ண இந்த மெத்தடை நான் வந்து இன்வோக் பண்றேன், ஏ டாட் அப்படின்னு சொல்லிட்டு நான் 2 வேல்யூ பாஸ் பண்ணுவேன். ஏன்னா இங்க 2 ஆர்குமெண்ட் இருக்கு இல்லையா, சோ நான் 2 இன்டீஜர் கொடுக்கணும், இல்லைன்னா எரர் அடிக்கும் இல்லையா. சோ இதுதான் வந்து ஃபுல்லி அப்ளைடு ஃபங்க்ஷன். சோ நீங்க என்ன ஃபங்க்ஷன், உங்க ஃபங்க்ஷன்ல எத்தனை ஆர்குமெண்ட் இருக்கோ அத்தனை ஆர்குமெண்ட்டுமே நீங்க பாஸ் பண்றீங்க. That is fully applied. For example, இப்போ நான் இதுல இருந்து ஒன்ன தூக்கிடுறேன், எரர் அடிக்கும். ஏன் எரர் அடிக்குது அப்படின்னா ஏக்கு வந்து 2 ஆர்குமெண்ட் நான் கொடுக்கணும், பட் ஆனா நான் வந்து 1 தான் இங்க பாஸ் பண்ணிருக்கேன், நான் 2 கொடுக்கணும். இப்போ நான் 1 கொடுத்தேன்னு வைங்களேன், இதுக்கு பேர் என்னன்னா பார்ஷியலி அப்ளைடு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இது பார்ஷியலி அப்ளைடு கிடையாது, ஏன்னா எரர் அடிக்குது இல்லையா. சோ எப்படி நீங்க வந்து இதை வந்து பார்ஷியலி அப்ளைடு சொல்றீங்க, எரர் அடிக்குது இல்ல. நான் உங்களுக்கு வந்து பார்ஷியலி அப்ளைடு அப்படின்னா என்னன்னு புரிய வைக்கிறதுக்காக நான் அதை சொல்றேன். பட் பார்ஷியலி அப்ளைடு எதுக்கு யூஸ் ஆகும், முதல் நம்ம அதை சின்டாக்ஸ் எரர் இல்லாம எப்படி அச்சீவ் பண்றது அப்படிங்கறத நான் உங்களுக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல சொல்றேன். சோ இப்போ நான் இங்க வந்துட்டு இன்னொரு வேல்யூ நான் கொடுத்துறேன். ஸோ இப்போ நான் அதை ரன் பண்ணேன்னா எனக்கு வந்து 1 2 அப்படின்னு பிரிண்ட் ஆகும். ஓகே, இப்போ பார்ஷியலி அப்ளைடு ஃபங்க்ஷனுக்கு போகலாம். இந்த ப்ரோக்ராமை நான் ரன் பண்ணனாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இதோட யூஸ் என்ன, பார்ஷியலி அப்ளைடோட யூஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சிடும். ஸோ நான் என்ன பண்ணிருக்கேன்னா இங்க உள்ள பாத்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி மெயின்ல பாத்தீங்கன்னா நான் val pfa அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிளுக்கு xy அப்படின்னு சொல்லிட்டு 2 பாஸ் பண்றேன். சோ அது என்ன பண்ணனும்னா எக்ஸையும் ஒய்யும் நான் பிளஸ் பண்ணனும், அவ்வளவுதான், கன்கார்டினேட் பண்ணனும், அவ்வளவுதான். ஏன்னா ஸ்ட்ரிங் இல்லையா, இது இன்டீஜர் இல்ல, இது ஸ்ட்ரிங். சோ கன்கார்டினேட் பண்ணனும், பிளஸ் பண்ணனும். சோ அதுக்கப்புறம் நான் வந்து இமெயில்னு ஒன்னு கிரியேட் பண்ணி அந்த இமெயிலுக்கு பாத்தீங்கன்னா pfa நான் பாஸ் பண்றேன். சோ இமெயிலுக்கு இந்த pfaங்கிற இந்த ஃபங்க்ஷனை நான் பாஸ் பண்றேன். ஓகே, ஃபங்க்ஷனை நம்ம இப்படியும் எழுதலாம். ஓகே, நம்ம இப்படியும் எழுதலாம். சோ நான் இந்த pfaங்கிற ஃபங்க்ஷனை இமெயிலுக்கு நான் பாஸ் பண்றேன். பாத்தீங்கன்னா இந்த இடத்துல அண்டர்ஸ்கோர் போட்டிருப்பேன். இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த இடத்துல நான் அண்டர்ஸ்கோர் போட்டிருப்பேன். சோ எங்கெங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி நம்ம அண்டர்ஸ்கோர் போட்டு ஒரு டேட்டா டைப் போடுறோமோ அது பார்ஷியலி அப்ளைடுக்கான ஒரு என்ன சொல்றது, ஒரு நோட் மாதிரி. சோ இப்படி போட்டிருந்தாவே இந்த மெத்தட்ல பார்ஷியலி அப்ளைடு ஃபங்க்ஷன் இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன்னா இதுல நான் வந்து இங்க வந்து ஜஸ்ட் ஒரு அண்டர்ஸ்கோர் போட்டிருக்கேன். சோ நான் இங்க என்ன வேல்யூ வேணா நான் கொடுக்கலாம். சோ கமா செகண்டுக்கு பாருங்க, நான் வேல்யூ ஹார்ட் கோட் பண்ணிட்டேன். சோ நான் செகண்டுக்கு என்ன பண்ணிருக்கேன், வேல்யூ நான் ஹார்ட் கோட் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன், ஒரு println ஒரு மெத்தட் போட்டு email ஆஃப், சோ இந்த மெத்தடை நான் இன்வோக் பண்றேன். இன்வோக் பண்ணி பாருங்க, நான் வந்துட்டு இதுக்கு மட்டும் தான் வேல்யூ கொடுத்திருக்கேன், ஆனா இதுக்கு நான் கொடுக்கல, ஏன்னா இதை நான் அங்கேயே ஹார்ட் கோட் பண்ணிட்டேன். இப்போ பாருங்க, எனக்கு எந்த எரருமே இங்க வரல. சோ நான் என்ன பண்ணிருக்கேன், நான் இந்த ஒரே ஒரு ஆர்குமெண்ட்டுக்கு மட்டும் தான் பார்ஷியலி அப்ளைட் பண்றேன். சோ அதை தான் அண்டர்ஸ்கோர்னு போட்டிருக்கேன். இதே நான் இங்க வேல்யூ போட்டிருந்தேன்னா எனக்கு எரர் அடிக்கும். நான் வந்து ஜஸ்ட் அண்டர்ஸ்கோர் போட்டிருக்கேன். சோ இப்போ என்னன்னா இங்க பாத்தீங்கன்னா நான் இமெயில் ஆஃப் ஜஸ்ட் a to z knowledge அப்படின்னு தான் நான் கொடுக்குறேன். இப்போ நான் இதை ரன் பண்றேன் பாருங்க, எப்படி வரும்னா சோ இங்க இமெயில் ஆஃப் a to z knowledge இங்க போகும். சோ அத அந்த a to z knowledge இங்க போடும். சோ அதாவது x string y string. சோ நான் என்ன பண்ணிருக்கேன், y க்கு நான் வேல்யூ கொடுத்துட்டேன், ஹார்ட் கோட் பண்ணிட்டேன். ஆனா x க்கு மட்டும் தான் நான் அண்டர்ஸ்கோர்னு மாத்திட்டேன், பார்ஷியலி அப்ளைடா பண்ணிருக்கேன். சோ இந்த a to z knowledge இங்க போகும், a to z knowledge இங்க வந்து @gmail.com. சோ எனக்கு அவுட்புட் பாத்தீங்கன்னா x plus y, அதாவது a to z knowledge @gmail.com அப்படின்னு வரும். சோ இப்போ பார்ஷியலி அப்ளைடு ஃபங்க்ஷன் நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், இப்போ என்கிட்ட என்னோட கம்பெனி வெப்சைட் இருக்கு. என்னோட எம்ப்ளாயிஸ்க்கு எல்லாருக்குமே இப்போ நான் a to z knowledgeன்னு ஒரு கம்பெனி வச்சிருக்கேன்னு வைங்களேன். சோ என்னோட எம்ப்ளாயிஸ்க்கு எல்லாம் மெயில் ஐடி எப்படி இருக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் கௌதம்னு ஒரு எம்ப்ளாயி இருக்கானா gautam@a2zknowledge.com இருக்கும் இல்லையா. சோ இல்ல இப்போ வந்துட்டு என்கிட்ட வந்து குமார்னு ஒருத்தர் வேலை செய்யறாருன்னா kumar@a2zknowledge.com அப்படின்னு அவருக்கு ஒரு டொமைன் கொடுப்பேன். இப்போ சரவணன்னா sarvana@a2zknowledge.com அப்படின்னு இருக்கும். சோ இப்போ நான் என்ன பண்றேன், இந்த இடத்துல நான் ஜிமெயிலை நான் ரிமூவ் பண்றேன், a2z
knowledge.com அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இங்கே இந்த A to Z தூக்கிட்டு நான் கௌதம்னு போடுறேன். ஓகே, ஸோ இப்போ நான் வந்துட்டு கௌதம் A to Z knowledge.com. ஸோ இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, என்னோட கம்பெனி எம்ப்ளாயிஸ் எல்லாருக்கும் நான் வந்து ஒரு வெப் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணியிருக்கேன். யூசர் நேம்னு ஒரு காலம் இருக்கு. ஸோ அந்த யூசர் நேம் காலம்ல அவங்க வந்துட்டு அவங்க பேர் மட்டும் கொடுத்தா போதும். அதாவது இமெயில் இருக்கு. ஸோ இமெயிலே வச்சுக்கலாம், யூசர் நேம் வேணாம், இமெயில் இருக்கு. ஸோ அங்க வந்து அவங்க வந்து கௌதம் A to Z knowledge.com ஃபுல்லா எல்லாம் அடிக்க தேவையில்லை. ஜஸ்ட் அவங்க நேம் மட்டும் அடிச்சிட்டாங்கன்னாவே போதும். என் டேட்டா பேஸ்க்கு வரும்பொழுது அது எப்படி வரும்னா கௌதம் A to Z knowledge.com தான் வரும். நான் ஃபுல்லா அடிக்க தேவையில்லை. நீங்க ஜிமெயில் எல்லாம் சைன் இன் பண்ணும்போது பார்த்திருப்பீங்க. ஒரு சிலர் வந்து எப்படி பண்ணுவாங்கன்னா, இப்ப நான் என்ன பண்ணுவேன்னா gautam@gmail.com போடுறேன். அது என் மெயில் ஐடி இல்ல, நான் ஜஸ்ட் சொல்றேன். ஸோ இப்போ நான் என்னோட ஒரிஜினல் மெயில் ஐடியை நான் சொல்றேன். ஸோ A to Z knowledge.com@gmail.com. ஸோ நான் ஒரு சில டைம் ஃபுல்லா அடிப்பேன், ஒரு சில டைம் A to Z knowledge.com அப்படின்னு மட்டும் தான் அடிப்பேன். ஸோ யூசர் நேம் மட்டும் தான் அடிப்பேன். ஸோ ஜிமெயில் என்ன பண்ணுது, உள்ள அதோட டேட்டா பேஸ்க்கு போகும்போது டொமைன் நேம் ஆட் ஆயிக்குது, @gmail.com அப்படின்னு சொல்லிட்டு ஆட் ஆயிக்குது. ஸோ அது எல்லாமே பார்ஷியலி அப்ளைடு ஃபங்க்ஷனால தான் இன்டர்னலா யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து நமக்கு ஜாவால இல்ல, ஸோ ஸ்காலால நமக்கு இருக்கு. ஸோ மித்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல எனக்கு தெரியல எப்படின்னு சொல்லிட்டு, பட் ஜாவால இல்ல, பட் இங்க நமக்கு ஸ்காலால இருக்கு. ஸோ நீங்க ஒரு ஃபங்க்ஷனை பார்ஷியலி அப்ளைடா நீங்க கொடுக்க முடியும். ஸோ இந்த ஒரு பார்ஷியலி அப்ளைட் ஃபங்க்ஷனோட யூஸ் கேஸ் இதுதான். நான் சொன்னது ஒரு யூஸ் கேஸ். அது மாதிரி நிறைய விஷயங்களுக்கு இந்த பார்ஷியலி அப்ளைட் நிறைய யூஸ் ஆகும். ஏன்னா ஆன் தி ஃப்ளைல நிறைய மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் போடும் பொழுது நாம வேணும்ன்ற வேல்யூவை நான் கொடுத்துக்கலாம். ஸோ அது வந்து பார்ஷியலா நான் கொடுத்துக்கலாம். ஸோ ஒரு அமௌண்ட் கான்ஸ்டன்டா இருக்கும், ஒன்னு மட்டும் நான் அதோட சம் பண்ணிட்டே வரணும். ஸோ அது பார்ஷியலி அப்ளைட். நான் ஏன்னா ஒன்னுக்கு வேல்யூ அங்கேயே ஹார்ட் கோட் பண்ணிடுறேன். ஸோ இன்னொன்னு மட்டும் நான் கொடுக்கலாம். ஸோ நிறைய கேசஸ் இருக்கு. So இது one of the cases. So partially applied function அப்படின்றதுக்கு just இது ஒரு எக்ஸாம்பிள். So thanks for watching A to Z knowledge.com. எங்களோட வெப்சைட்ல நிறைய வீடியோஸ், நாட் ஒன்லி ஸ்கேல நிறைய வீடியோஸ் இங்கிலீஷ் அண்ட் தமிழ்ல நாங்க ப்ரொவைட் பண்றோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கொலீக்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. Thanks for watching A to Z knowledge.com.